ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ஒரு கை குழந்தை வச்சுட்டு இருக்கேன். அதனால வந்து லேட் ஆகுது, வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான் ட்ரை பண்ண போகிறேன். பிரிஞ்சி அப்புறமா வந்து ஃபிஷ் ஃப்ரை. அது கூட ஃபிஷ்ஷை நல்லா நான் கிழங்கா மீன் தான் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், அப்புறமா கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதை பிசைஞ்சி, அப்புறம் சால்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மசாலா ஊறி இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தனியாக ஒரு இடத்துல மூடி கூட போட்டு வைங்க. இப்போ பிரிஞ்சி எப்படி செய்ய போகிறேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ இதை போட்டுட்டு, இதில் ஒன்று அன்னாச்சி பூ கொஞ்சமாக போடுங்க. நான் ஒன்று முழுசாக போட்டுட்டேன். எங்கள் அம்மா தான் அப்புறமா பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் வெங்காயம் வந்து நான் இது 1/2 கிலோ செய்கிறேன். அதனால் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம், அதாவது ஒரு 4 வெங்காயம், 4 தக்காளி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, அது கூட ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் கழித்து தக்காளி போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி கட்டில் பாதி, பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வெஜிடபிள் நான் வந்து என்ன காய் எடுத்துருக்கேன்னா கேரட்டும் பொட்டேட்டோவும் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி என்னென்னா ஒரு சொம்பில் ஒரு 2 அளவு ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா வந்து சலசலன்னு கொதிச்சோன்னே பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விசில் போட்டு முடிங்க. கரெக்டாக ஒரு 2 விசில் எடுத்துருங்க. 2 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பிரிஞ்சி. அப்புறம் ஃபிஷ்ஷு சைடில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.